அல்லாஹுவின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்பார், மல் அஸபிய்யத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, பிடிவாதம், வெறித்தனம், தீவிரம் என்பது என்ன என்று கேட்கிறார். அழகான பதில் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் அஸபிய்யத்து அன் தன்சுர அகாக அலல் ظுல்ம், உன்னுடைய முஸ்லிமான சகோதரன் ஒரு அநியாயத்தை செய்கிற போது அந்த அநியாயத்திற்கு நீ உதவுவதும் துணை போவதும் வெறித்தனமாகும் என்கிறார்கள். ஒரு செயலை அது அநீதம், ஆனால் அதை செய்வது முஸ்லிம் என்கிற காரணத்தால் அதை நியாயப்படுத்தி விட முடியாது. அந்த முஸ்லிமுக்கு நாம் வக்காலத்து வாங்க முடியாது, சப்போர்ட் செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அரபுலகத்தின் நிறைய அதிபர்கள் யூத நசராக்களுக்கு துணை போவதை, அவர்களின் அக்கிரமங்களுக்கு உடந்தையாக இருப்பதை ஒருபோதும் இஸ்லாமிய சமூகம் அதை ஏற்பதில்லை. உங்களுக்கு தெரியும், வளைகுடாவில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய ஆதிக்க பசி, வளங்களை சுரண்டுகிற ரீதியிலான போர் ஒரு மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. தன்னந்தனியாக ஈரான் களத்தில் நின்று அவர்களை எதிர்கொண்டு ஏறத்தாழ வெற்றியும் பெற்றுவிட்டது என்கிற அறிவிக்கிற சூழல்தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த யூதர்களுக்கும் நசராக்களுக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட பயங்கரவாத சக்திகளுக்கு பின்னணியிலே இருந்து இடம் கொடுப்பதும், தளம் கொடுப்பதும், ஆயுதங்கள் அளிப்பதும், ஒத்து உதுவதும், அவர்களை முழுமையாய் நம்புவதும் யார் தெரியுமா? வெட்கக்கேடு இந்த அரபுலகத்தினுடைய மன்னர்கள். பப்ளிக்ல முஸ்லிம்ல ஒரு முஸ்லிம் கூட இந்த செயலுக்கு சப்போர்ட்டாக இல்லை. அரபுலகத்தின் மன்னர்கள் திருந்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அன்பானவர்களே, கண்ணெதிரே அவர்கள் பார்த்து விட்டார்கள். அவர்கள் நம்பிய மலை போன்ற ஒரு சக்தி ஒன்றுமில்லாத புஸ்வானம் என்பதை